வணக்கம் தமிழா. இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது பேட்டரி ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கிற இந்த ரெட்மி 9 பவர். இப்போ புதிய ட்ரெண்டாக இந்த 6000 mAh பேட்டரி கொண்ட ஃபோன்கள் வந்து அடிக்கடி இப்போ வந்துட்டு இருக்கு. அந்த வரிசையில் இப்போ புதிதாக ரெட்மி கொண்டு வந்திருக்கு தான் இந்த ரெட்மி 9 பவர். 6000 mAh பேட்டரியோடு இது வருது. அதுக்கு தான் பவர்னு பேரும் கொடுத்துருக்காங்க. புது பாக்ஸில் வேறு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஒயிட் பாக்ஸில் மாறுபட்டு ஒரு வித்தியாசமான ஒரு இதில் வந்திருக்கு. பார்க்க நல்லா இருக்குது. பாக்ஸே க்ளீனான ஒரு பாக்ஸ் டிசைனில் இது பண்ணியிருக்காங்க. பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 2 வேரியண்ட்டில் வருது. இது வந்து 4GB 65GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட விலை வந்து 11,000 ரூபா. 4GB 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டோட விலை வந்து 12,000 ரூபா. ஸோ இந்த விலைக்கு இது ஒர்த்தா, வாங்கலாமா, இதில் என்ன கிடைக்குது, அதெல்லாம் பற்றி நான் வந்து உங்களுக்கு இந்த பதிவு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்து இந்த ரெட்மி 9 பவரோட அன்பாக்சிங் மற்றும் ஒரு குயிக்கான ஒரு விமர்சனம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். இப்போ இந்த சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் பட்டன் கிட்டப்படுத்து ஆதரவு தாருங்க. ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஒரு க்ளீனான ஒரு ஒயிட் கலர் பாக்ஸில் வந்திருக்கு. ஆரஞ்சு கலர் வந்து சைடில் எப்படி கொடுத்துருக்காங்க. பார்க்க பாக்ஸ் நல்லாயிருக்கு. மேட் இன் இந்தியான்னு இதில் போட்டிருக்காங்க. இந்தியாஸ் நம்பர் 1 ஸ்மார்ட் ஃபோன் பிராண்ட் ஷாமியோடது. பின்பக்கம் இந்த ஃபோனோட ஹைலைட் விஷயங்கள்லாம் போட்டிருக்காங்க. அதை பற்றி நான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். எங்கிட்ட இருக்கிறது 4GB 65GB ஸ்டோரேஜ் வேரியண்ட். இப்போ நம்ம பாக்ஸை ஓப்பன் பண்ணலாம். பாக்ஸ் உள்ள வந்து சிம் எஜெக்டர் பின் இருக்குது. சாஃப்ட் பேக் கேஸ் தந்திருக்காங்க. சில டாக்குமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இதான் வந்து இந்த ரெட்மி 9 பவர். டிசைன் நல்லா இருக்குது. பார்த்த உடனே இந்த டிசைன் வந்து சில இன்னொரு ஃபோன்லேயும் வந்திருக்கு. அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா அது என்னங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரெட்மின்னு கொட்டெழுத்தில் பெருசாக போட்டிருக்காங்க. இப்போ தான் வந்து லேட்டஸ்டான புது பிராண்டிங் போல் அந்த பிராண்டோட பேரை வந்து பெருசாக போடுறது. ஸோ இதுலேயும் வந்து இப்படி பெரிதாக போட்டிருக்காங்க. இந்த ஃபோன் வந்து பார்த்திங்கன்னா 4 கலர்ஸில் வருது. பிளாக், ப்ளூ, ரெட் அண்ட் க்ரீன். எங்கிட்ட இருக்கிறது க்ரீன் கலர் வேரியண்ட். சரி, இப்போ இதை அங்கே வச்சுட்டு பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் உங்களுக்கு 22.5 வாட்ஸ் சார்ஜர் தராங்க. பட் இந்த ஃபோனுக்கு வந்து 18 வாட்ஸ் சார்ஜிங் தான் சப்போர்ட் இருக்குது. பட் தரது வந்து 22.5 வாட்ஸ் தராங்க. அப்புறம் இதில் வந்து ஒரு USB டைப் C கேபிளும் இருக்குது. சரி, இதான் வந்து ரெட்மி 9 பவர். டிசைன் நல்லாயிருக்கு. பிளாஸ்டிக் பாடி தான், பிளாஸ்டிக் ஃப்ரேம், 9.6 mm திக்னஸ் மற்றும் 198 கிராம்ஸ் வெயிட்டில் இது வருது. ஒரு 6000 mAh பேட்டரி இருந்தால் கூட 198 கிராம்ஸில் இதை தந்திருக்குது. ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா சில ஃபோன்கள்லாம் 5000 mAh பேட்டரி இருந்தால் கூட 200 கிராம் மேலேயே போகுது. பட் இதை கண்ட்ரோல் பண்ணி ஒரு நல்ல ஒரு வடிவமைப்பில் தந்திருக்காங்க. சரி, பார்க்க லுக்கு நல்லாயிருக்கு. பிளாஸ்டிக் பாடி என்னெல்லாம் இருந்தால் கூட பார்க்க நல்லாயிருக்கு. மேட் ஃபினிஷில் தந்திருக்காங்க. ஸோ வந்து கிளாசி ஃபினிஷில் ஸ்க்ராட்ச் தெரிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இது வந்து மேட் ஃபினிஷில் இது வருது. பார்க்கவும் நல்லாயிருக்கு. மேல் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து IR போர்ட் இருக்குது. இந்த ஃபோனில் வந்து டூவல் ஸ்பீக்கர் தராங்க. ஸோ ரெட்மி ஃபோனில் வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வந்து முதல் முறையாக இப்போ இந்த ஃபோனில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ மேலே ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, கீழேயும் வந்து ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. ஆடியோ ஜாக்கும் மேலே தந்திருக்காங்க. நாய்ஸ் கேன்சலிங் மைக்கும் மேலே இருக்குது. கீழே வந்து பார்த்திங்கன்னா மைக், USB டைப் C போர்ட் மற்றும் இன்னொரு ஸ்பீக்கர் தந்திருக்காங்க. ஸோ ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸோடி இந்த ஃபோன் வருது. ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா பவர் பட்டன் மற்றும் ஒரு வால்யூம் பட்டன். இந்த பவர் பட்டன் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சராகவும் வேலை செய்யுது. ஸோ வந்து சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்திருக்காங்க. லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு சிம் ட்ரே இருக்குது. இதில் வந்து நீங்கள் 2 சிம் போடலாம். கூடுதலாக ஒரு மைக்ரோ SD கார்டு போட்டுக்கலாம். டூவல் வோல்டி வாய்ஸ் ஓவர் வைஃபை சப்போர்ட் ஓடி இந்த ஃபோன் வருது. ஸோ பின்பக்கம் வந்து இந்த மாதிரி கேமரா மாடல் தந்திருக்காங்க. இதில் வந்து குவாட் கேமரா செட்டப், அதாவது 4 கேமரா இந்த லென்ஸ் வந்து இதில் இருக்குது. சரி, டிசைனை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த பட்ஜெட்டுக்கு நல்ல ஒரு டிசைன், நல்ல கலர் ஆப்ஷன்ஸோடி இது வருது. இந்த 4 கலரில் உங்களுக்கு பிடித்த கலர் என்னன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போது இந்த ஃபோனோட டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிப்போம். ஒரு பெரிய டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.53 இன்ச் டிஸ்பிளே, IPS LCD டிஸ்பிளே, டாட் நாச்சோடி இது வருது. இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பல ஃபோன்கள் அந்த 6000 mAh பேட்டரியோடி வரக்கூடிய ஃபோன்களில் வந்து HD+ டிஸ்பிளே தான் தராங்க. ஆனால் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் HD+ டிஸ்பிளே கிடைக்குது. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். ஃபுல் HD+ டிஸ்பிளேயோடி இந்த ஃபோன் வருது. Gorilla Glass 3 ப்ரொடெக்ஷனும் தராங்க. டிஸ்பிளே வந்து நல்லாயிருக்கு. இந்த செக்மெண்ட்டில் நல்ல ஒரு டிஸ்பிளே வந்து இப்போ உங்களுக்கு இதில் தந்திருக்காங்க. கான்ட்ராஸ்ட் ரேஷியோவும் நல்லாவே இருக்குது. ஸோ நல்ல ஒரு டிஸ்பிளே, இதோட ஹைலைட்னே சொல்லலாம். நல்ல ஒரு டிஸ்பிளேவும் உங்களுக்கு இதில் கிடைக்குது. டிஸ்பிளே செட்டிங்ஸில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் டார்க் மோட் எனேபிள் பண்ணலாம். ரீடிங் மோட் இருக்குது. கலர் சேச்சுரேஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஆட்டோ சேச்சுரேட்டட் மற்றும் ஸ்டாண்டர்ட்னு ஆப்ஷன் இருக்குது. கலர் டெம்பரேச்சரும் நீங்கள் ட்வீக் பண்ணிக்கலாம். அதுக்கான ஆப்ஷனும் தந்திருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயும் இதோட ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஸோ நல்ல ஒரு டிஸ்பிளே தந்திருக்காங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் வந்து உங்களுக்கு 18GB ஆக்குபைடாக இருக்குது. OS மற்றும் இந்த
இன்க்ளூடட் ஆப்ஸ் எல்லாமே சேர்த்து. அப்புறம் சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். இந்த ஃபோனோட சாஃப்ட்வேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்ட் 10 பேஸ் பண்ணி MIUI 12ல் இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ MIUI 12ல் வந்து பார்த்தீங்கன்னா கேம் டர்போ மோட் இருக்குது, ஃப்ளோட்டிங் விண்டோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, லைட் மோட் இருக்குது, டிஜிட்டல் வெல்பீயிங், பேரண்டல் கண்ட்ரோல்ஸ், ஜெஸ்டர் ஆக்ஷன்ஸ் இருக்குது, பட்டன் ஷார்ட்கட்ஸ் இருக்குது, குவிக் பால் இருக்குது, அதாவது அதுவும் வந்து ஒரு குவிக் ஆக்சஸ் செட்டிங்ஸ், ஒன் ஹேண்ட் மோட் இருக்குது, கிளியர் ஸ்பீக்கர்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்காங்க. உங்கள் ஸ்பீக்கர் வந்து சரியாக கேட்கலன்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப்ஷனை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 30 செகண்ட்ஸ் ஏதோ பண்ணி அது கிளியர் பண்ணிடும் போட்டிருக்காங்க. என்டர்பிரைஸ் மோடு தந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸோடு இது வருது. ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் வந்து சைடில் தந்திருக்காங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. ஆப் லாக்கும் இருக்குது, ஃபேஸ் அன்லாக்கும் நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ சென்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் இதில் வந்து உங்களுக்கு தேவையான எல்லா சென்சர்ஸும் இதில் தந்திருக்காங்க. அப்புறம் FM ரேடியோ உண்டு, OTG சப்போர்ட்டும் இருக்குது. இப்போ இந்த ஃபோனோட பெர்ஃபார்மன்ஸுக்கு வருவோம். இதில் வந்து Snapdragon 662 ப்ராசஸர் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் 4GB RAM, 64GB, 4GB RAM, 128GBன்னு 2 வேரியண்ட்டில் வருது. 64GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் வந்து UFS 2.1 யூஸ் பண்ணுறாங்க. 128GB வேரியண்ட்டில் வந்து UFS 2.2 யூஸ் பண்ணுறாங்க. ரேம் வந்து LPDDR4X ரேம். இப்போ பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும், 662ல் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சமீபத்தில் வந்து Moto 9 பவரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா Snapdragon 662 தான் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ஓவராலாக நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்க, உங்களுக்கு நல்ல பேட்டரி கிடைக்கணும், நல்ல டிஸ்பிளே இருக்கணும், எல்லாம் ஓவராலாக நீங்கள் பார்க்கும்போது இது வந்து ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோசல்னு சொல்லலாம். இந்த Snapdragon 662 மூலமாக உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இதில் பண்ணலாம். அன்றாடம் நீங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் பண்ணுறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கேமர்ஸுக்குன்னு பார்க்கும்போது இந்த செக்மெண்ட்டில் வந்து ஒரு ஓகே டீசெண்டான கேமிங் நீங்கள் விளையாடலாம். அதிகமான கேமிங் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எப்பவுமே வந்து நீங்கள் வந்து 700 சீரீஸில் உள்ள ஃபோன்கள் வாங்குறது பெட்டர் கேம்ஸுன்னு பார்க்கும்போது. பட் இதில் கேம்ஸ் விளையாடலாம், பிரச்சனை இல்லை. கிராஃபிக்ஸ் திறன் கொஞ்சம் இதாக இருக்குமே தவிர வந்து டீசெண்டான ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இதில் கிடைக்குது. இதோட கேமிங் விமர்சனம் தனியாக நான் ஒன்று போடுறேன், ட்ரை பண்ணுறேன். அப்புறம் வந்து குட்டி டெக் சீரீஸில் இதை பற்றி சில விஷயங்கள்லாம் கூடுதலாக நான் சொல்கிறேன். அப்புறம் அதான் சொன்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி நீங்கள் வந்து டெய்லி யூஸுக்கு, டாஸ்க்குக்கு, ப்ரௌசிங் பண்ண, யூடியூப் பண்ண, சோஷியல் மீடியா யூஸ் பண்ண அதெல்லாம் பிரச்சனையே இருக்காது. கேமர்ஸ் வந்து ஒரு கேம்ஸ் விளையாடலாம். நீங்கள் கால் ஆஃப் டியூட்டி, PUBG எல்லாம் விளையாடலாம். கிராஃபிக் திறன் கொஞ்சம் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ மற்றபடி ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு இதில் எதிர்பார்க்கலாம். இப்போது இதோட கேமராவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பின்பக்கம் 4 கேமரான்னு சொல்லியிருந்தேன். ஸோ மெயின் கேமரா வந்து பார்த்திங்கன்னா 48 மெகாபிக்சல், ஒரு 8 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் லென்ஸ் இருக்குது, ஒரு 2 மெகாபிக்சல் மேக்ரோ சென்சர் மற்றும் ஒரு 2 மெகாபிக்சல் டெப்த் சென்சர் தந்திருக்காங்க. மெயின் கேமராவில் வந்து சாம்சங் GM1 சென்சர் தந்திருக்காங்க. செல்ஃபிக்கு வந்து 8 மெகாபிக்சல் கேமரா இருக்குது. ரெண்டுலுமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து நீங்கள் ஃபுல் HDயில் நீங்கள் வீடியோ எடுக்கலாம் மேக்ஸிமம். கேமரா மோடில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரோ மோட் இருக்குது, வீடியோ போர்ட்ரேட் மோடில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48 மெகாபிக்சலில் முழுமையாக எடுக்கக்கூடிய டாகல் இருக்குது, ஷார்ட் வீடியோ இருக்குது, அப்புறம் ஸ்லோ மோஷன் இருக்குது, டைம் லேப்ஸ், வாட்டர் மார்க்ஸ், இந்த விஷயங்கள்லாம் தந்திருக்காங்க. ஸோ இதான் வந்து இதோட ஃபீச்சர் வைஸ் சில கேமரா சாம்பிள்ஸ் இப்போ பார்க்கலாம். ஸோ கேமராவோட திறன் வந்து பார்த்திங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட்னு சொல்ல முடியாது, ஒரு ஆவரேஜ் ரகம் கேமரா உங்களுக்கு இதில் கிடைக்குது. இப்போ முக்கியமான விஷயம் இதோட பேட்டரி. 6000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 18 வாட்ஸ் சார்ஜிங் ஓடி வருது. குட்டி டெக் சீரீஸில் சார்ஜிங் டைம் பற்றி நான் சொல்கிறேன். இப்போ இந்த பேட்டரி வந்து இதோட ஒரு ஹைலைட். 6000 mAh பேட்டரி இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பேட்டரி லைஃப் இதில் எதிர்பார்க்கலாம். 662 ப்ராசஸரில் உங்களோட தேவைகளுக்கு நல்லாவே ஒரு பேட்டரி லைஃப் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ வந்து பேட்டரி உங்களுக்கு பிரதானம்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஃபோனை நீங்கள் வாங்கலாம். இதான் வந்து Redmi 9 பவர். இதை வாங்கலாமா வேண்டாமான்னு நினச்சிங்கன்னா இதோட ஹைலைட் பேட்டரி 6000 mAh பேட்டரி இருக்குது. அந்த பேட்டரி இருந்தால் கூட ஓவராக 200 கிராம்ஸ்க்கு மேலே வெயிட் போகாமல் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கவும் நல்லா இருக்குது, வெயிட் பேலன்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க. அடுத்தது டிஸ்பிளே. நல்ல ஒரு டிஸ்பிளே இந்த செக்மெண்ட்டில் பெஸ்ட் டிஸ்பிளேன்னு சொல்லலாம். ஸோ நல்ல ஒரு டிஸ்பிளேயும் உங்களுக்கு இதில் கிடைக்குது. கேமரா வந்து டீசெண்டான ஒரு கேமராவும் தராங்க. பெர்ஃபார்மன்ஸும் வந்து டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் இதில் எதிர்பார்க்கலாம். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு 11,000 rupeesக்கு ஒரு வின்னிங் காம்பினேஷன் இதில் தந்திருக்காங்க. எல்லாருக்கும் எல்லாமே பூர்த்தி செய்யும்படியான ஒரு மாஸ் அப்பீல் கொண்ட ஒரு ஃபோன் சொல்லலாம். ஸோ Redmi 9 பவர் ஏற்றி ஒரு வேல்யூ ஃபார் மணி ப்ரொபோசிஷனாக இந்த Redmi 9 பவர் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னன்னு கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம டெக் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமணன். தமிழில் பேசு டெக் தமிழா பாரு.